ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொறுன்னு நல்லா உளுந்து முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு காப்பிடி அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். அதை ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா அலசிட்டு ஊற வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரை மணி நேரத்தில் நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வேக வச்சுக்கலாம். ஒரு 5 விசில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு விசில் மட்டும் ஹையில் வச்சுட்டு மீதி 4 விசில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மைய குழைய வேக வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு மாவு 4 காப்பிடி அளவுக்கு பச்சரிசி மாவு. அந்த பச்சரிசி மாவு நல்லா நைஸான மாவாக இருக்கணும். நம்ம இடியாப்ப மாவு வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை வீட்டிலே கழுவி காய வச்சு அரிசி எடுத்துருப்போம் இல்லையா, அது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நைஸாக இருக்கணும். 4 டீஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். குக்கரில் வேக வச்ச உளுந்து ரெடியாக இருக்குது. அதனால் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி ஊற்றி நல்லா வெண்ணெய் மாதிரி நம்ம நல்லா அரைச்சிக்கணும், திப்பியெல்லாம் எதுவும் இல்லாமல். இப்போ அதை நம்ம மாவோடு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை நல்லா சூடாக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் இலகுறாப்பில். அதையும் சேர்த்து கலந்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும், நல்லா சாஃப்டாக. இப்போ நம்ம முறுக்கு உரலில் போட்டு புழிஞ்சிட வேண்டியதான். நம்மளுக்கு 3 கண்ணு உள்ள முறுக்கு உரல், இல்லை நிறைய அச்சு உள்ள முறுக்கு, எதில் வேணாலும் முள்ளு முறுக்கு எதில் வேணாலும் புழிஞ்சிக்கலாம், நம்மளுக்கு விருப்பமானதில். புழிஞ்சிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு அப்பப்போ திருப்பி போட்டு நம்ம இது நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துட வேண்டியதான். நல்லா சலசலப்பெலாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துடலாம். இது நம்ம நார்மலாக எப்பவும் செய்கிற முறுக்கை விட ரொம்ப சூப்பராக இருக்கும்.